நீங்க என்னென்ன ஃபுட் எல்லாம் சார் எடுத்துக்கிறீங்க டயட் பிளானுக்காக? நைட் ஃபுல்லாக நம்ம நார்மல் வாட்டர் தான் மேம் நல்லா குடிக்கும். ஜூஸ் ஐட்லாம் ரொம்ப ஆனால் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் உடம்புக்கு. ஃபுல்லாக வாட்டர் தான் ரொம்ப குடிப்பேன். ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கேன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த கேனு டஸ்ட்பின்ல எடுத்த கேனை தான் தூய்மை பணியாளர் வேலை செய்யும்போது கடிச்ச கேனு. தொலைஞ்சு போனாலும் என்கிட்ட தான் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு இந்த கேனு. நானும் மறக்காம வச்சுட்டே தான் இருக்கேன் இந்த கேனு. என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இதில்? அதுல சியா சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற ஏதோ ஆட் பண்ணிருக்கீங்க. என்னென்ன? நெல்லிக்காய் இருக்கு இதுல. முழு நெல்லிக்காய் இருக்குல்ல மேம். ஆமா. அது ஆக்சுவலா 2 நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டுருவேன். அந்த பாதாம் பிசினி இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலைல ஏன்னா ஹீட் பாடிக்கு இது நல்லா கூல் பண்ணிட்டே இருக்கும். ரெட் புளூ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அது நிறைய குடிப்பாங்க பணக்காரங்களாம். இருக்கப்பட்டவங்க அப்படி குடிப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க இதை யூஸ் பண்ணுவோம். அது 70% கொடுக்குதுன்னா இது 100% மேல 100% கொடுக்கும். இது எனர்ஜி ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சோம்பேறி ஆகாது, நம்மள எனர்ஜி குத்துட்டே இருக்கும். அந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது மேம். ட்ரை ஃப்ரூட் இருக்கு, சாப்பிட்றது கேட்டீங்களா? ட்ரை ஃப்ரூட் அது வந்து ஃபுல்லா இதுதான் மேனுவல். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா? ஐயோ வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க சார். இது ஆக்சுவலா கெடுதல்லாம் கிடையாது. வெள்ளரிக்காய், தர்பூசணி இதுதான் ஃபுல்லா. சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு தான் உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்கோம். இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, ஏதோ இட்லியா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சக்கரை பொங்கல் எதனா இருக்குன்னு கோயில் பிரசாதம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலா இது கோயில் பிரசாதம் இல்லை, களி. முதைய களின்னுவாங்க. அந்த காலம் முதியோர்கள்லாம் சாப்பிடுவாங்க இதெல்லாம். ஆனா அந்த காலத்தெல்லாம் உடம்பு பாத்துறீங்களா? விவசாயிகள்லாம் உடம்பு ஆரோக்கியமா வச்சிருப்பாங்க. இன்னும் கம்பீரமா நோய் நொடி இல்லாம இருப்பாங்க. அதெல்லாம் இது சாப்பிட்டுதான் வந்து இது ஃபார்ம் ஆகிருந்தாங்க. இந்த கூழ் இதெல்லாம் இப்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க. காலைல ஆனா சிக்கன் பிரியாணி சாப்பிடுவானுங்க. வேசாறு பார்ல போயிட்டு மூளைகல்ல போய் பீப் பிரியாணி சாப்பிடுவானுங்க. அது என்ன பல்காய் இங்க ப்ராப்ளம் வந்து போயிடுவானுங்க. இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்பாங்க. அதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கேன். நான் பீப் பிரியாணி இந்த சிக்கன் பிரியாணிலாம் ரொம்ப ரேரு மேம் சாப்பிடுவேன். பீப் பிரியாணி சுத்தமா தொட மாட்டேன். ஏன்னா பீஃப் வந்து நம்மளுக்கு சைத்தான் மாரி அது வர்றது கிடையாது. ஃபிஷ் நல்லா சாப்பிடுவேன். கடல் ஃபிஷ் நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம எப்பவுமே ஃபிஷ் கட்டுரு வேற, அப்போ ஃபிஷ் கட்டுரு நானு. அது குடி ஓவர் ஆயிடுச்சுனால தான் அதை கட் பண்ணிட்டு இப்போ தூய்மை பணியாளர் வேலைக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாமே சீக்கிரமா பாடி பில்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டீராய்ட்ஸ் நிறைய இன்ஜெக்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. கையில இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து பாடி வந்து நல்லா பில்ட் ஆயிடும். அந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அது பாடி பில்டிங், அது ப்ரோட்டீன் எடுத்தா பாடி பல்காகும், சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் மேம். அதுக்கேற்ற மாதிரி தூக்கம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவலை இருக்கக்கூடாது, மெயின் டென்ஷன் இருக்கக்கூடாது. அது சீக்கிரம் பல்காகனா நோய் நொடி சீக்கிரம் இட்டு வந்துடும். ஸ்டெராய்ட்லாம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்டு எல்லாம் மூலிகை ஆகிடும். சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது, ஆனால் லேட் பிக்கப்பு, பாடி ஃபிட்டாக இருக்கும். ரெம்போ ராக்கி பார்த்துருக்கீங்களா? நெல்சன் சொல்லுவாங்க, வாய் ஒரு கோணையா. அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான் மூவில. அவர் அமெரிக்காலாம் ஃபர்ஸ்ட் கால் சீட்டே கொடுக்க மாட்டாங்க படத்துல. அவராக டைரக்ஷன் பண்ணி இன்னைக்கு ரெம்போ ராக்கி மாரி இருக்காரு. அதுமாரி நம்ம ரோனி கார்னர் பல்கா இருப்பாரு பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி ஆயிடும். அது மாரி போயிட்டு இருக்கும். அதுக்கு தான் வித்தியாசமே. லேட் பிக்கப், அது சீக்கிரம் ஃபார்ம் ஆயிடும். ஆனா சில பேர் ஸ்டெராய்ட் ஆயிச்சு சாவறாங்க. அதனால நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் வேலைக்காக. சரி, இப்போ நீங்க இவ்வளோ விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து ஏன்னா ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி, அந்த களியா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சார் ஆகும்? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 210 ரூபா ஆகும் மேம். எதுனா இது களி வந்து இது 40 ரூபா, களி 40 ரூபாய், இது 30 ரூபாய், கத்தால 30 ரூபாய், எவ்வளோ 90 ரூபாய் ஆயிடுச்சு. மிச்சது அந்த ஜீவன்லாம் இருக்காங்களா, நன்றி உள்ள ஜீவனுங்க. மனுஷனுங்க நம்புறதோட அவங்கள நம்பலாம். நாய் கூட நன்றி வைக்கும், பறவை கூட பாசம் வைக்கும், அறிவுள்ள மனிதர்கள் கூட இருந்து குழி பறிக்கும். அந்த மாரி காலம் இந்த காலம். அந்த மாரி அதுங்களுக்கு ஒரு 70 ரூபா ஆகும் செலவு. பிஸ்கெட்டு அதெல்லாம் வாங்கி போடுவான் அவங்களுக்கு. மிச்சது இந்த பிச்சைக்காரங்களா இருந்தால் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஊனமட்டம் இருக்கவங்களும் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொடுத்தா காசு நம்ம கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. 12 மணிக்கு ஒயின் ஷாப் போவாங்க. அது நிறைய வாட்டி நோட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை ரொம்ப. இப்போ அந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து 2000 3000 ஆகும். ஆக்சுவலாக ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ஜிம்முக்கு போய் சேர்றோம், ஒரு 700 ரூபா ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. லோக்கல் ஜிம்மு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ, லோக்கல் ஜிம்மு 700 ரூபா தான் ஃபீஸு. அந்த ஜிம்முக்கு போனால் ஜிம்முக்கு போயிட்டு அந்த மசில்ஸ் ஃபார்ம் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும். அது 2000 3000 இருக்கும். இது ஆக்சுவலாக எவ்வளோ ஆகுது? 210 ரூபாய் அதுமாரி தான் ஆகும். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம். ஆனால் அது சீக்கிரம் ஃபார்ம் ஆகும், இது ஃபார்ம் ஆகாது, லேட் பிக்கப். ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு இதுக்காக வித்தியாசம். உங்க வாழ்க்கையில அடுத்த பிளான் என்னது சார்? என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நல்ல நிலைமைக்கு ஒரு சினிமாவில் வரணும்னு தான் ஆசை மேம். அதான் சொல்லியிருந்தேன், நல்ல நிலைமைக்கு வரணும். என்ன மாரி நான் நிலைமைக்கு வந்தாலும் என்ன மாரி திறமை உள்ளவங்க இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் கொஞ்சம் என்னால் மூலம் 2-3 ஆஃபீஸ் சொல்லி விட்டு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தால் எனக்கு ஒரு ஆசை மேம். கரண்டா இப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு சார்?
வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு மேம். 2-3 படம் சொல்லியிருக்காங்க. வந்ததுன்னா அப்படியே போயிட்டு ட்ராவல் போயிட்டே இருக்கு. இந்த வேலை தூய்மை பணியாளர் வேலையால் தான் அந்த வேலை எனக்கு கிடச்சிது. இப்போ எனக்கு கடவுள் கொடுத்த வேலைக்கு போக முடியல. அந்த கடவுள் கொடுத்த வேலையால் இன்னொரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ட்ராவல் மாரி. அந்த சினிமா ஆசைப்பட்டேன். அந்த சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கேன் மேம். இப்போ அந்த வேலையை நீங்க விட்டுருவீங்களா? இப்போ சினிமால இப்போ ஓரளவுக்கு நீங்க பெரிய ஆளா ஆகிட்டீங்கன்னா இப்போ தூய்மை பணியாளர் வேலையை விட்டுருவீங்களா? சர்வ சுந்தர நாகேஷ் சார் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்து. அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் பார்த்தா தெரியல. எல்லாம் அந்த காலத்து ஜென்ரேஷன் அதெல்லாம். அந்த படம் இப்போ எத்தனை வந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போலாம் குத்து பாட்டு அமுகிற பாட்டு இப்படி காமிக்கிற பாட்டு தான் பார்க்குறாங்க. அப்போல்லாம் டீசெண்டான பாட்டு தான் ஃபுல்லாக. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு தெரில. நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம். அந்த படத்தில் அவர் சொல்லுவார், அந்த ட்ரெஸ்ஸு சர்வ சுந்தர ட்ரெஸ்ஸு இந்த அந்த தூய்மை இல்லை அந்த ஹோட்டலில் வேலை செஞ்ச ட்ரெஸ்ஸை அங்கே மாட்டி வச்சிருப்பாரு. அவர் நல்ல நிலைமைக்கு போயிடுவார் உயரத்துக்கு படம்லாம் பண்ணிட்டு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சிருவான். ஒரு லேடி வந்து கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லுவார், அந்த ட்ரெஸ்ஸை ஏன்டா எடுத்துன்னு போய் உள்ளே வச்சேன்ட்டு. ஆனால் நீங்கள் தான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்களா, ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுன்னு கேட்பான். அந்த ட்ரெஸ்ஸு போட்ட பிறகு தான் நான் அந்த நிலைமைக்கு வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா. அதெல்லாம் உச்சரிக்க வர மாரி ஆகிடும், புல்லரிக்கும் நம்மளுக்கு கேட்க கேட்க. இப்போல்லாம் என்னென்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க உங்களுக்கு தெரியும், மாற்றி மாற்றி போடுறாங்க. அதுதான் தத்துவமான படம்லாம் போயிடுச்சு. ரொம்ப விஷயம் ரொம்ப போதை பழகிற படம்லாம் இப்போ வருது. சில மாற்ற படம்லாம் மெயின் படம்லாம் வந்து கருத்தா தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். 4 பேர் புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் பார்க்குற மாரி எடுக்கணும் படத்தை. டமால் டிமில்னு எடுத்தானா வேலைக்காவன். இப்போலாம் எங்க டீசெண்டான படம் எங்க பார்க்குறாங்க? கண்டிப்பா புல்லுக்கட்டு முத்தமா, 16 வயதினிலே, அதெல்லாம் அந்த காலத்து படம். இப்போலாம் படம் அந்த மாரி வரல. அதே மாதிரி சார், இப்போ எனக்கு காலையில எந்திரிச்சதுலேருந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, நைட்டு வரைக்கும் உங்களோட ரொட்டீன் பத்தி சொல்லுங்க சார். காலையில ஒரு 3 மணிக்கு எழுந்துப்பேன். அது என்ன டைம் படுத்தாலும், ஏன்னா 1 hour 2 hour தான் எனக்கு தூக்கம் வரும். சப்போஸ் ப்ரோக்ராம்லாம் போனால் நைட் வரைக்கும் போவோம். ஒரு ஆந்திரா சைட்லாம் போனால் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அங்கே காலைல ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு முடிப்பாங்க. அங்கேருந்து நான் வந்து எங்கே தூங்குறது, வர வண்டியிலே தூங்கிட்டு வந்தால் வண்டி எதுவுமே ஆக்சிடென்ட் தான் ஆகும். அது கண்ணு முழிச்சிட்டு வருவோம். எப்படின்னா பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு 1 hour எப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகணும். மேனுவல் பண்ணிட்டு ஒரு 5:30 மணிக்கெலாம் போய் என் வண்டி எடுத்துருவேன் வேலையில் போயிட்டு. ஏன்னா 5:30 மணிக்கெலாம் வண்டி எடுத்தாகணும். வண்டி எடுக்கலன்னா சம்பளமும் ஒய்யாது, ஆப்ஷன் போட்டுருவாங்க. கவுண்டிங் கணக்கு தான் வண்டிலாம். ஏன்னா ஒரு 36 பேர் வண்டி இருக்காங்கன்னா மொத்தம் 40 பேர் இருப்பாங்க. பேக்கேஜில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த ஏரியாக்காரன் வரலன்னா அந்த ஏரியாக்காரன் நம்ம போய் செய்யணும். அந்தமாரி இதுலேயும் நிறைய போறாமையாக இருக்கு, வெற்றியாக இருக்கு மேம். ஒருத்தனை வளர்த்தும் விடுவாங்க, ஒருத்தனை அமைக்க விடுவாங்க. நம்ம வேலையிலே இருக்காங்க. சில மாறினா நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதான் இந்த 3 மணிக்கு எழுந்துப்பேன் மேம். கரெக்டாக ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்துப்பேன் மேம். எந்திரிச்சு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? தூங்குறது அதாவது ப்ரோக்ராம்லாம் போனால் தூக்கம் இருக்காது. சப்போஸ் ப்ரோக்ராம் ஷூட்டிங்லாம் இருந்ததுன்னா, ஷூட்டிங் இருந்தாலும் தூக்கம் வராது. ஷூட்டிங்லாம் இப்போ தான் இந்த வேலையால் தான் நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிச்சு அப்படியே ட்ராவல் போயிட்டு இருக்கு. சில டைமில் ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். இல்லைன்னா ஒரு 8 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். போதை போட்டனா ஃபுல்லாக தூங்கிடுவேன். போதை போடாமல் அந்த பழக்கத்துக்கு போகிறேன்னா ஒரு 8 மணி 10 மணி. செல்லுலாம் நோண்ட மாட்டேன். டிவி எதனா பார்த்துட்டு இருப்பேன், பயப்படம் எதனா பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி வந்து தூய்மை பணியாளர் ஒர்க் பண்ற இடத்துல வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, அந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் யாராவது பொறாமப்பட்டு ஏதாவது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். பொறாமலாம் இது வரைக்கும் பண்ணல மேம். நான் இப்போ எங்கன்னா நான் இந்த வண்டி நான் ஸ்டீவ்லெஸ் எதனா ஒன்று போட்டு போகும்போது ஏய் வாடா இங்கே அப்படி ஏன்னு கூப்பிட்டவங்களும் வர அன்பாக கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்த இது அந்த வேலை கொடுத்த பேக்ரவுண்டில் தான். அந்த தூய்மை பணியாளர் வேலை செய்கிறவங்களும் இப்போ வந்து என்னை வாடா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வாடா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து நான் இந்த பீச்சில் இங்கே இருக்கும்போது சந்தேக காசில் நிறைய போலீஸ்காரங்க நம்மளை கூடுவாங்க. ஏன்னா இந்தமாரி இருந்தால் தான் சினிமாவில் ஒரு லைஃப் கிடைக்கும். அந்தமாரி பசங்க கூட பழகி எல்லாம் கூடுவாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்களே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமாடா கேட்குறாங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே அந்த வேலை தானே நம்மளுக்கு எல்லாமே தூக்கி விட்டுது. அந்த வேலையை இன்னும் தூக்கணும் ஒரு ஏம் தான். என்ன நிலைமை போனாலும் அந்த வேலை பேர் சொல்லணும். நான் தூய்மை பணியாளர் ராயவன்ட்டு குப்பைக்காரன் சொல்கிறவனே தூய்மை பணியாளர் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பேர் ஆசையாக இருக்குது. நம்மளை இலக்காரமாக குப்பைக்காரனு கூடக்கூடாது, பிச்சைக்காரனு கூடக்கூடாதுல்ல. அதுமாரி பிச்சை எடுக்கல, திருடல, ஒருத்தனை அச்சு பிடுங்கல, நேர்மையாக சம்பாதிக்கணும். அது நீங்கள் இலக்காரமாக பார்க்குறாங்க, அவ்வளோதான் சார். அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து அம்மா அப்பா யாராவது வந்து சினிமாவில் சம்மந்தமாக யாராவது இருக்காங்களா? அதை வச்சு உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி வந்தீங்களா, இல்லை நீங்கள் தான் முதல்ல சினிமாக்குள்ளே காலை என்ட்ரி எடுத்து வைக்கிறீங்களா? நான் தான் மேம் ஃபஸ்ட்டு வரேன். பந்தக்காரங்களாம் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப்ஃபுல்லாக யாரும் கிடையாது மேம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து கும்பகோணம், அப்பா வந்து சென்னை தான். அப்பா ஒரு இலக்காரமாக தான் பார்ப்பாங்க சொந்தக்காரங்களை. ஏன்னா அப்பா வச்சிருந்த பழக்கம் அந்தமாரி. அவங்க எல்லாம் வசதியாக இருந்தவங்க, நம்ம பிளாட்ஃபார்மில் இருந்தவங்க. இன்னி வரைக்கும் நம்மளுக்கு அந்த காலத்து அப்போதுலேருந்து வீடு கிடையாது. இப்போ தான்
இந்த வேலையில் வந்த உடனே தான் வீடெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சு வயசுக்கு வந்துட்டாங்க தங்கச்சின்ட்டு வீடை இடிச்சாங்க. வீடு ஒன்றும் தரல. வீடு இடிக்கும் போதும் சொந்தக்காரங்க யாரும் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணல. ரோட்டில் தான் தூங்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் பீச்சுக்கு எதியும் தான் இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் வீடு வந்தோடனே கொஞ்சம் சில மாற்றம் மாற ஆரம்பிச்சிச்சு. சொந்தக்காரங்களாம் இன்ன வரைக்கும் ஹெல்ப் பண்ணல மேம். எப்படியோ போயிட்டு இருக்கு இந்த டிராவல். ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் யாரையாவது லவ் பண்ணணும்னு ஐடியா இருக்கா? ஏன்னா ஒரு பிரேக்கப் தாண்டி வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரையாவது லவ் பண்ணணும்னு ஐடியா இருக்கா? இருக்கு, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்துல யாரும் நம்மளுக்கு வேலையை பார்த்துட்டு யாரும் வரமாட்டாங்க. நம்ம வேலை அந்த மாரி வேலை. நல்ல நிலைமை போனா எப்படி அந்த வேலையை பார்த்துட்டு யாரும் வரமாட்டாங்க. நல்ல நிலைமை போனா வருவாங்க. அப்ப நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அம்மா வீட்டுல பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. பார்க்கலாம், நல்ல பொண்ணா கிடைக்குதாண்டா. அரேஞ்ச் மேரேஜ் பண்ற விருப்பத்துல லவ்ல பண்ணலாம் தான் இருக்கேன். யாரும் செட் ஆக மாட்டாங்க. கெட்டவனா இருக்கும்போது வராங்க. இப்ப நல்லவனா திருந்தி இருக்கும்போது யாரும் வர மாட்டாங்க. அதான் மாற்றம். அதுதான் வாழ்க்கை. ஏன்னா அவங்க விட்டுட்டு போனது கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வளர்ந்துருக்கீங்கல்ல. கண்டிப்பா அவங்க எப்படியோ பாப்பேன்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா பார்த்தாலும் நல்லா. அதான் யார் பார்த்தாலும் சொல்லுவேன். என்ன இப்போ 2 சைடா 1 சைடா லவ் பண்ற கூட நீங்க லவ் பண்ற கல்யாணத்துக்கு கூட எனக்கு கூப்பிடுங்க. நான் வந்து ஒரு சீப் கெஸ்டா வந்து பண்ணிட்டு போவேன். டான்ஸ் ஃப்ரீயா பண்ணிட்டு போறேன் தான் சொல்லுவேன். ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்மளுக்கும் விருப்பம் இல்லை. நான் ஆசை வச்சிருக்கேன், நீங்க உங்க மேல என் மேல நீங்க ஆசை வைக்கல, பணம் தான் பாக்குறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியா நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் அந்த மாரி இருக்கு. நல்லா இருங்க, எங்க போனாலும் என் பேர் சொல்லுங்க, நானும் உங்க பேர் சொல்லுவேன். உங்களை தப்பாலாம் சொல்ல மாட்டேன், உயர்த்து தான் சொல்லுவேன். சொல்லுங்க சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கரெக்டா இருக்கணும் பசங்க. அதான் லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கணும். அந்த பையனை சின்சியரா லவ் பண்ணணும். இந்த பையனை சின்சியரா இருந்தா கரெக்டா இருக்கும். அதே மாரி பெத்த தாய் தகப்பனை மதிக்கணும். பெரியவங்க சின்ன மரியாதை கொடுக்கணும். 4 பேரை கொஞ்சம் எந்த நிலையும் போனாலும் அவன் வளர்ந்தாலும் மற்றவனை வளர்த்து விடணும். சில மாற்றம்லாம் மாறிச்சுன்னா கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது. நானும் கெட்ட பையன் தான், அவாய்ட் பண்ணி நல்ல புத்தியில இருக்கேன். கெட்ட பையனா இருக்கும்போது நிறைய வந்தது, நிறைய ஆப்போனன்ட்லாம் வந்தது. ஆப்போனன்ட் இந்த மாரி நல்ல நிலைமை கடையில் கெட்ட விஷயம் தான் நிறைய வந்தது. அது ஒரு போதையாக இருந்தது. அந்த போதையை அவாய்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு சில முயற்சி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சில மாற்றம் மாற ஆரம்பிச்சிச்சு. நம்ம அம்மாவை கூட 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோன்னா நம்ம பேக்ரவுண்டு தான். இப்போ அந்த கெட்ட பையனோட அம்மாடா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இவன் அந்த அந்த பையனோட ஆள்றான் ஃபுல்லாக கெஜ்ஜா அடிப்பான்டா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ அந்த இதெல்லாம் விட்டு நல்ல நிலைமைக்கு வந்தோன்னா டீசெண்டான பையன்பா, அம்மாவும் உயர்த்தி பேசுவாங்க, நம்மளே உயர்த்தி பேசுவாங்க. இப்போ நாளைக்கு ஒரு கடைக்கு போகிறோம், அம்மா இட்டுட்டு இந்த பையனம்மா உன் பையன் சொல்லுவாங்கல்ல. இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்தமாரி பையன் பெற்று வச்சுக்கிறேன், இந்தமாரி பையன் நம்மளுக்கு இல்லையான்னு ஒரு படம் பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவங்களும் இன்னும் உச்சத்தில் இருப்பாங்க. காசு பணம் அவங்களுக்கு தேவை கிடையாது. நம்ம பையனை உயர்த்தி பேசுகிறாங்களே ஒரு 4 பேர், ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்களே, அவங்க இன்னும் அந்த நோய் நொடி இல்லாமல் இன்னும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க சந்தோஷமா. அதுதான் நான் சொல்லுவேன். திருந்தி இருங்க, எந்த பழக்கத்துக்கு போகாதீங்க. அந்த போதை பண்ணுற காசு இந்த போதையில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த மாரி போதை எங்கேயும் கிடைக்காது. சில பேர் தெரியுமா, நல்ல நிலைமைக்கு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நம்ம தூய்மை பணியாளர் வேலை செய்யும் போது சொந்தக்காரங்க யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னம்மா என்ன உன் பையன் இந்த வேலைலாம் செய்கிறான், இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த சொந்தக்காரங்களாம் வந்து எப்படி உங்கள்கிட்ட பேசுறாங்க? எல்லாருமே வாலண்டியரா கால் பண்ணி பேசுறது அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க? அதான் ஃபர்ஸ்ட்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த வேலைக்கு போகாத முன்னாடி வீடு இப்போ டிவி பார்க்க போகிறேன். அப்போ டிவி கிடையாது எங்கள் வீட்டிலலாம். டிவி பார்க்கறதுனா எதனா ஒரு படம்னா அப்போலாம் சின்ன ஒரு சேட்டா வீடு இருந்தது. அப்போது ஒரு 2 ரூபா 3 ரூபா கொடுத்தா வீட்டு உள்ள உட்கார வச்சு அப்போ டிவி போடுவாங்க. அப்போ நான் ஒரு 8 வயசு 7 வயசு. அப்போலாம் சொந்தக்கார வீட்டில் போய் டிவி பார்க்கலாம் ஒரு மாதிரி இலக்காரமாக சாப்பிட்றதுல அவங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பிடும்போது நம்மளை வந்து வெளில போடுவாங்க. சொந்தக்காரங்களே வெளில போடா, அவர் சாப்பிட்ட பிறகு உள்ள வாடா, இன்னும் சாப்பாடை நம்ம முறைச்சி பார்க்குற மாரி நிறைய அசிங்கப்படுத்தியிருக்காங்க மேம். அதெல்லாம் அப்போ இப்போ வந்து நல்லா வாடா வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேயாடா, வந்து பேச மாட்டேயாடா, ஒரு மாதிரி போறியாடா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பழசெல்லாம் நினச்சி பார்க்குறோம்ல, நான் எப்பவுமே அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது சொந்தக்காரெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். அதேமாரி எங்கள் அம்மாவும் ஒரு இலக்காரமாக பார்ப்பாங்க. அவங்களும் ஒரு மூளை வச்சது மைண்ட் செட் இல்லாதவங்க. ஒன்று படிப்பறிவு கிடையாது அவங்களுக்கும், எனக்கும் படிப்பறிவு கிடையாது, தங்கச்சிக்கும் படிப்பறிவு கிடையாது. கடவுளை ஒரு நல்ல நிலைமைக்கு அமைச்சு வச்சுருக்கான். அந்த நல்ல நிலைமையை வச்சு நாங்கள் நல்ல நிலைமை இருக்கோம். இப்போ அவங்க அந்த படிப்பறிவு மதிப்பாத ஒரு ஆளை எங்களை உயர்த்திட்டு வராங்கன்னா அந்த பேக்ரவுண்டாக அந்த வேலை தான், தூய்மை பண்ணிடுற வேலை தான். அந்த வேலையை உயர்த்தி பேசுவேன். அந்த வேலையை அவங்களும் பேச வைக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வேலைக்காரனை நான் எப்படின்னா வீட்டில் உட்கார வைக்கணும்டா அப்படின்ட்டு. இலக்காரமாக இருக்கும்போது ஒரு மாதிரி பார்த்தீங்க, இப்போ நல்ல நிலைமைக்கு இருக்கும்போது தான் காசு பணம் சினிமாவில் நல்ல நிலைமை சம்பாதிக்கிறான்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு சூட்டில் காசு தர மாட்டாங்க, போயிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. என்னடா பெரிய பெரிய படம் பண்றேன்னு கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். சில பேர் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனா உன்னா ஜிபே ஒரு 5000 ரூபாய் பண்ணி விட்றா அப்படின்னு. அதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். 500 ரூபாய் யாருன்னா கொடுப்பாங்களா யோசிச்சு. நிறைய மாற்றம் இருக்கு. நீங்களே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு சொந்த பந்தம்லாம் பார்த்துருப்பீங்க. காசு பணம் தான் எல்லாமே.
இப்போ எங்களுக்காக பீச் இருக்கு, நீங்க இருக்கீங்க, எங்களுக்காக ஒரு ஃபிளிப் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்றேன் மேம். ஆ. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் நீங்க வந்து ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது ஸ்பான்சர்ஸ் யாராவது இருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. அந்த விக்ரம் ப்ரோ சொல்லியிருந்தேன்ல, ஃபுல்லாக ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாரு. அவர் கம்பெனி ஒரு இன்ட்ரா பண்ணி வச்சாரு ப்ரோட்டீன் பவுடரை பற்றி. அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன், நல்லா கொஞ்சம் ஃபார்ம் ஆகுது. 4 பேருக்கு நானும் சொல்லி கொடுக்குறேன். ப்ரோட்டீன் பவுடர் அவங்களும் கேட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, கடையில் போய் வாங்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரோட்டீன் பவுடர் நேமே இதுதான், சிம்பிள். இது சிம்பிள் நேம் தான். டிஷர்ட்டும் அவங்க கொடுத்தது தான் எல்லாமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் உங்களோட இவ்வளோ ஒர்க் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா தூய்மை பணியாளர் வேலை செய்கிறீங்க, டான்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜிம்மு, இவ்வளோ நாள் நீங்கள் கால் ஷீட்டே கொடுக்கல. நாங்கள் இவ்வளோ நாள் கேட்டே இருக்கோம், எப்போ தருவீங்க எப்போ தருவீங்கன்னு. எல்லாம் அந்த வேலையில கிடைச்ச சில வாய்ப்புகள், டைம் கிடைக்கல. பிஸியாகவே இருக்கீங்க. அந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக அந்த சேனலுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், இது சப்போர்ட்டாக இருங்க. இந்த சேனல் நல்லா தூக்கியும் விடுங்க. என் சப்போர்ட் அவங்களுக்கு எப்போதும் இருக்கும், அவங்க சப்போர்ட் எப்போதும் எனக்கு இருக்கும்.